இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. நாளைக்கு காலையில நீங்க இந்த உடம்புல இருந்து பழையபடி உங்க உடம்புக்கு வந்துருவீங்க. பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் இப்பவே கோயிலுக்கு போய் சித்தர் சொன்னபடி பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இப்பவே கோயிலுக்கு வர வேணாம். நீங்க முன்னாடியே வந்தீங்கன்னா அந்த நாகஜோதியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதனால நைட் இங்கே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி வந்துருங்க. நாளைக்கு பொழுது விடியறப்போ எல்லாம் நல்லதா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. நான் போயிட்டு வரேன். பத்ரம், சூர்யா இன்னும் வர காணுமே. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி, அண்ட சராசரங்களையும் காத்தருளும் ஆதி பராசக்தியே போற்றி. தன் தாலிக்காக போராடிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு இந்த பூஜையை நல்லபடியா நீந்தாம நடத்தி கொடுக்கணும். ஓம் சக்தி. துர்கா, சொல்லுங்க சாமி. பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சுமா. முழு பௌர்ணமி நேரம் 10 நாளிகை தான். அதாவது 4 மணி நேரம் தாமா இருக்கும். அதுக்குள்ள நாம முறையா பூஜையை முடிச்சு உன் கணவரோட உடலுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல உன் கணவனோட உயிர் இருக்கிற அந்த கிளி முதல்ல இங்க வரணும். நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சாமி. கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா இப்ப வந்துருவாரு. நல்லதுமா. ஓம் காளி அம்பாளே போற்றி. ஓம் கனகவல்லியே இன்னும் சூர்யாவை காணோம். இடங்களை காக்கும் நாயகியே போற்றி. ஓம் துர்க்கவல்லியே போற்றி. துர்கா, சாமி, என் கணவர் இப்ப வந்துருவாரு. வரட்டுமா. கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கானக பொய்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வரணும். தேவர்கள் வந்து செல்லும் பிருந்தாவனத்துல நீ பூவை எடுத்துட்டு வரணும். அக்னி மலையில இருந்து நீ நெருப்பு எடுத்துட்டு வரணும். சாமி, சூர்யா உயிர் இருக்கிற கிளி வரதுக்கு முன்னாடி நான் போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அதுதான் தெய்வீக நடைமுறை. சரிங்க சாமி. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி இப்ப வந்துரும். ஓம் துர்க்கையே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. ஓம் கனகாம்பாளே போற்றி. ஒருவேளை கிளி நாகஜோதி கையில மாட்டிருக்குமா? நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமி, எதுக்கும் நான் ஒரு எட்டு போய் என் கணவரை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிமா. ஹஸ்பண்ட் சார், வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன, நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். சூர்யா, இவ எப்படி இங்க வந்தா? இதுல யாரு உண்மையான துர்கா, யாரு நாகஜோதின்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், நீ இச்சாதாரி நாகம் தானே? ஏன் உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சாரை ஏமாத்தி கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ,
சூர்யா சூர்யா இவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவ அந்த இச்சாதாரி நாகம். ஏற்கனவே தேவி அம்மா மாதிரி அம்மா மாதிரி ஏன் என்ன மாதிரி உருவத்துல வந்து உங்க உயிரை எடுக்க பார்த்தவ இப்ப மறுபடியும் ஏன் உருவத்துல வந்திருக்கா? சூர்யா அவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவதான் இச்சாதாரி நாகம். இல்ல சூர்யா, இவ பொய் சொல்றா. நான் தான் உங்க மனைவி துர்கா. இவதான் அந்த நாகம். இவ உங்க உயிரை எடுக்க வந்திருக்கா. இல்ல சூர்யா, நான் தான் உண்மையான துர்கா. இவதான் உங்களை ஏமாத்த பாக்குறா. சூர்யா, நம்மளோட முதல் சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திருடனை துரத்திட்டு வந்தனா உங்க காரை சோதனை பண்ணும்போது நீங்க தேவிமாவுக்காக ஆசையா வாங்கி வச்சிருந்த அந்த பொம்மையை நான் தெரியாம உடைச்சிட்டேன். அதுக்காக நீங்க என்ன பயங்கரமா திட்டினீங்க. அடி பாவி, இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் சூர்யாவை ஏமாத்த பாக்குறல்ல? சூர்யா, அவ ஏதோ சொல்றான்னு நம்பி போகாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு சரியில்லாம நீங்க குடிச்சிட்டு மாறி சமாதியில போய் புலம்பிட்டு இருந்தீங்க. அப்போ நான் தானே தேடி வந்து உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ ஐயோ சூர்யா, அவ சொல்றத நம்பாதீங்க. இவ எப்படியோ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவதான் துர்கான்னு நம்ப வைக்க நடிக்கிறா. இதுல யார் உண்மையான துர்கா, யாரு நாகஜோதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சூர்யா, இவ என்ன பத்தின விஷயங்கள் எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவதான் உண்மையான துர்கான்னு உங்களை நம்ப வைக்க நடிச்சிட்டு இருக்கா. அவளை நம்பாதீங்க சூர்யா. இங்க பாருங்க, என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு. அதுவும் மாரியோட தாலி. அவ சொல்றது நம்பாதீங்க சூர்யா. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு பாருங்க. மாரியோட தாலி இதுதான். அவ காட்டுறதெல்லாம் ஒரு மாயை. சூர்யா, நான் தான் உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட உண்மையான துர்கா. இது மாரியோட தாலி. இல்ல சூர்யா, இதான் மாரியோட தாலி. ஏய், இதாண்டி மாரியோட தாலி. நீதான் உண்மையான துர்கா இல்ல? இத தொட்டு பாருடி அப்போ.